விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாழி குரலிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாழி குரலிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாழி குரலிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன்
divine presentation trained by Mrs. Udaya, our classical dance teacher. We sincerely appreciate the dedication, discipline, and hard work of our young performers and their mentors. சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், கொலை சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், கொலை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்லை காலம் மறந்ததென்ன மண்ணே ஓ மார்பில் கடக்க அச்சோ ராச உனக்க என் காலம் தணியாதோ என் கால்கள் தணியாதோ செம்பரே பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி அந்த நானும் அழகினில்லை What a truly mesmerizing performance! Through every moment, our students beautifully brought to life the spirit of the sacred river, its strength, grace, dignity to this cultural celebration. With profound respect and great pleasure, we invite our esteemed chief guest to grace the chairs and inspire us all. எனது அருமை மழலை செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொள்வது
மிகவும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கின்றது. குழந்தைகள் என்றாலே எப்பொழுதும் சந்தோஷம்தான். குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு நல்ல மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். அது இந்த மாலை நேரத்தில் இவ்வளவு பெரிய மழலை செல்வங்களை நாட்டியத்தையும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளையும் கண்டுகொள்வதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த பள்ளிக்கூடம் கடந்த 15 ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆர்ஜே மாஸ்டர் என்ற ஒரு சிறந்த ஆசிரியரின் எண்ணத்தில் தோன்றிய இந்த பள்ளிக்கூடம் கடந்த 15 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை நல்ல குடிமகன்களாக, நல்ல படித்த பெருமக்களாக நமது நாட்டிற்கு அளித்துள்ளது. அதில் நாம் மிகவும் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். நான் இங்கு வரும்பொழுது சிறு குழந்தைகள் அழகாக சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட திருக்குறளை மனப்பாடம் செய்து மிகவும் நேர்ச்சியாக ஒப்புவித்தார்கள். அது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூறும் பொழுது இந்த பள்ளியின் சிறப்பு என்னவென்றால், இந்த பள்ளியில் படித்தவர்கள் அவர்கள் குழந்தைகளையே இதே பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து சென்று படிக்க வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு வாழையடி வாழையாக இந்த பள்ளியும் அதில் படிக்கும் சிறுவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் ஒரு குடும்பமாக செயல்பட்டு வருகின்றது. மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மோட்டிவாக வசுதெய்வ குடும்பகம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியுள்ளார்கள். உங்கள் எல்லோருக்கும் அதன் அர்த்தம் தெரியும் என்று நினைக்கிறேன். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த வசுதேவ குடும்பகம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள். நமது தமிழின் தொன்மையான புறநானூற்றிலேயே இதை பற்றி சொல்லியிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இவ்வாறு அர்த்தம் பொதிந்த இந்த வாசகத்தை இந்த பள்ளியின் மோட்டாவாக கொண்டு செயல்படுத்தி வருவது மிகவும் சந்தோஷத்துக்குரியது. நாம் சிறுவர்களுக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், அவர்களுக்கு முதல் ஆசிரியர் யார் என்றால் அவர்களது பெற்றோர்கள், அதன் பிறகு பள்ளி ஆசிரியர்கள், அதன் பிறகு அவருடைய நண்பர்கள்,
உறவினர்கள், நான் இங்குள்ள பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்கள் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செல்வங்களாக திகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீடுகளில் கணவன் மனைவியிடம் என்ன முறையில் நடந்து கொள்கிறீர்கள், நீங்கள் உங்கள் அண்டை உறவினர்களுடன் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் எந்த முறையில் நடந்து கொள்கிறீர்கள், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது ஒரு ரோல் மாடலாக அந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகள் மற்றவர்களும் நடந்து கொள்வார்கள். அதனால் நான் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதே மாதிரி ஆசிரியர்களும் ஒரு ரோல் மாடலாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நாட்டின் சிறப்பான குடிமகன்களாக வருங்காலத்தில் வருவார்கள் என்பதில் எந்தவிதமான அச்சமும் இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தின் தாளாளரும் இதை ஆரம்பித்த ஆர்ஜே மாஸ்டர் அவர்கள் எவ்வாறு இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கி உள்ளார்கள் என்று கேட்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. 15 வருடங்களுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய இடத்தை கண்டுபிடித்து அதை வாங்கி பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று 3000க்கும் அதிகமான மாணவர்களை வைத்து நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பள்ளிகளை நடத்துவது மட்டுமல்ல, அதில் படிக்கும் மாணவர்களை சிறந்த மாணாக்கர்களாக ஆக்குவதுதான் பெரிய விஷயம். ஆர்ஜே மாஸ்டரின் ஆசையுடன் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் அவர் வழிகாட்டலின்படி இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டு அதில் படிக்கும் மாணவர்களையும் நன்கு பயிற்சி பெற செய்து வருங்காலத்தில் சிறந்த குடிமகன்களாக ஆக்கச் செய்வார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த பள்ளியின் தாளாளராக இருக்கும் திரு தாய்மானவ சுவாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் தங்களுடைய முழு நேரத்தை இந்த பள்ளியின் மேம்பாட்டுக்காக செலவழித்து வருகிறார்கள். நான் இந்த பள்ளியின் நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், மிகவும் நல்லது. அவர்கள் அதை அர்த்தம் புரிந்து சொல்கிறார்களா என்று கவலைப்பட வேண்டாம். அவர்கள் சிறுவயதில் அந்த திருக்குறளை மனப்பாடம் செய்து படித்தாலே அவர்களுக்கு 10 வயசு 12 வயசு வரும்போது அவர்களே அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். அதேபோல் தமிழில் சிறந்த அடிப்படை பாடங்களாக உள்ள ஔவையாரின் ஆத்திச்சூடி,
கொன்றைவேந்தன், மூதுரை, நன்னரி இவைகளையும் சிறுவர்கள் மனத்தில் இளம் வயதிலேயே பதிவிட்டால் அவர்கள் வாழ்க்கை பிற்காலத்தில் நல்ல முறையில் அமைய அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதுபோல இப்பொழுது நிறைய காமிக்ஸ் நம்மளுடைய புராணங்களில் உள்ள கேரக்டர்களை வைத்து, குறிப்பாக பீமன், ஹனுமன், கிருஷ்ணன் இவர்களை பற்றி நிறைய காமிக்கள் வந்து உள்ளன. அவைகள் இந்த குழந்தைகளின் மனதில் ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல செயலையும் ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிர்வாகம் அதை செய்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி செய்யாவிட்டால் என்னுடைய வேண்டுகோளாக இந்த நிர்வாகத்தில் வைப்பது, இந்த காமிக்ஸ் பீமன் சம்பந்தப்பட்டது, அனுமன் சம்பந்தப்பட்டது, கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட இவர்களை குழந்தைகளில் பார்க்க விட்டு கேட்க வைத்தாலே அவர்கள் மனதில் நல்ல ஒழுக்கம் ஏற்படும். நான் வரும்பொழுது பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் இங்கே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய தமிழகத்தில் சமஸ்கிருதத்தில் உள்ள செய்யுள்களையோ நல் உபதேசங்களையோ கேட்பது மிகவும் அரிது. அதற்கு விதிவிலக்காக இந்த பள்ளியின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவையும் கொடுப்பதற்காக இவ்வாறு திருக்குறள், பகவத்கீதையை குழந்தைகள் படிக்க சொல்வது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த பள்ளியை ஆரம்பித்த ஆர்ஜே மாஸ்டர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவரே ஆசிரியராக 5-6 தலைமுறைகள் இருந்து மாணவர்களை உருவாக்கி, அவர் உருவாக்கிய மாணவர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து தங்கள் குழந்தைகளை வாழ்க்கையில் மேல்பட்ட இடங்களுக்கு செல்வதற்கு உதவியுள்ளார்கள். இவ்வாறு இந்த கல்வி என்ற உதவியை ஆர்ஜே மாஸ்டர் குடும்பமும் அவரது மகனான தாய்மான சுவாமி அவர்களும் நிறைவேற்றி கொண்டிருப்பது இது சமுதாயத்திற்கு அவர்கள் செய்யும் பெரிய தொண்டாக நான் கருதுகின்றேன். இந்த பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளியில் உள்ள அவ்வளவு வசதிகளையும் பெற்றுக்கொண்டு நன்கு படித்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய மரியாதையை செய்து கொண்டு எல்லோரிடமும் இணக்கமாகவும் அன்புடனும் நடந்து கொண்டு இந்தியாவின் வருங்கால சிறந்த பிரஜையாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். Thank you, sir. Students who have excelled in multiple areas, showing dedication, talent, and consistency. General Proficiency Award for the year 2024-2025, SKGA Adini. Grade 2, Prajana Sri V. Mahalakshmi J.
Dakshita DK, Tanisha Sai M, Nivedita NS, G Harshavardhini, Pravesh S, Megh Harshan GP, Jashwant Anand, Lakshmi Laya R, Kritvik B, full attendance for the year 2024-2025, Prajana Sri V, Megh Harshan GP, Jashwant Anand, General Proficiency Award for the year 2024-2025, Grade 3, Harini DB, Tarageshwaran SS, Rudra Saivan V, Akshit Sai Raghavendra, Khadija Afia, Diya PK, Sai Mayurati J, Navya Sri PD, Kanishka B, Sri Savit Krishna A, full attendance for the year 2024-2025, Sharvin Kumar R, Sai Diya RJ, General Proficiency Award for the year 2024-2025, Grade 4, Nayomika S, Jayant Kumar RP, Kevin Hardik VP, Hari Rajan S, Tarunika T, Sudiksha M, Netra Shri MP,
Harshavardhan Y. Hazim Ali PT. Pranav Karthik B. Sakshi B. Full attendance for the year 2024-2025. Kanika V. Ria S. Now we take immense pride in recognizing our teachers and staffs who have rendered more than 10 years of service in KRM. Subhashri, Miss Christine Gabriel, Miss Esther Chitra, Miss Deepa G, Miss Radhika E, Miss Wahida S, Mr. Karunakaran E, Performance by our young musicians showcasing dedication and talent. Check. Hello.
That was truly a mesmerizing musical experience. Each note reflected dedication, discipline. வணக்கம் ஐயா. இன்று நமக்கு பற்றி மன்ன தலைப்பு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது. நேற்றைய வாழ்வா இன்றைய வாழ்வா? மகிழ்ச்சினா என்ன, நிம்மதினா என்ன பார்க்கலாம். வெரி சிம்பிள். திருநெல்வேலி போய் அல்வா வாங்கி சாப்பிடு மகிழ்ச்சி. அந்த அல்வாவே 1 கிலோ வாங்கி 4 பேரும் குட்டு அங்கே சாப்பிட்டு பார்க்குறது நிம்மதி. உண்மையிலே எல்லா விஷயமாயிட்டோம். உதயமாயிடுச்சு, கல்வி உதயமாயிடுச்சு, வழிபாட்டு முறை மாறிச்சு, பாடுகள் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. நேற்றை வாவை என்று பேச இன்னொன்று என் பேரும் இல்லை இல்லை. இன்றைய வாவை அன்னைக்கு சேர்ந்து பேச இன்னொன்று என் பேரும் பேச உள்ளனர். நேற்றை வாவை என்று பேச சுச்சிக்கா வராங்க. வாங்கம்மா வந்து பேசுங்க. ஏதோ வளமா பேச போறீங்க போக்கே பார்க்கலாம். நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயிலே அது ஏன் ஏன் நண்பனே. சபையோர நிலத்தும் இனிய மாலை வணக்கம். சொல்லியாச்சு, வணக்கம் சொல்லியாச்சு. ஒரு வீட்டு பலகாரம் வாடி தொடுப்பது, அந்த காலம் வீட்டில் பலகாரம் சைடு தொடுப்பது, அந்த காலம் ஒரு ஹோட்டல் பலகாரம் தொடுப்பது, இந்த தாளம் ஒரு ட்ரீட்டின் தாஸ் ஞாபகத்தா மந்திலா பண்டிகை நாளே ட்ரீட்டின் தாஸ்ல வாழ்த்தெழுதி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த தாதை அந்த பத்திரமாவும் வைப்பாங்க. அது ஜீவன் இருந்தது. ஆனால் இப்போ பல்லு தூது தேட்டாம விஷஸெல்லாம் ஃபார்மில் மெசேஜ் அனுப்பிட்டு டூப்பில் அடிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்த நாளே அந்த மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு. இதில் ஜீவனே இல்லையே. அம்மா, நம்ம நிறையா விஷயங்கள தொலைச்சிருத்தோம். அது ஒன்று நம்ம தையெழுத்து. இன்னைக்குள்ள பிள்ளைங்க எந்த எழுதுறாங்க, எல்லாரும் டைப் தானே பண்ணுறாங்க. எப்படி இருக்காது பாரு நவீன தாளம் பிள்ளைங்க. அன்னைக்குல எவ்வளோ ஃபோன் நம்பர் ஞாபகம் இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து ஃபோன் நம்பரே தெரியாது. இல்லை அடுத்தது ஃபோட்டோ. ஒரு முதியத்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? நல்ல தலைலாம் வாரி பவுடர் பூசி திரும்பத்தோட சும்மா ஜம்முன்னு கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். வர 10 நாள் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஹாலில் ஃப்ரேம் போட்டு ஹாலை மாற்றி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு 1000 ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுவும் எப்படி வலிப்பு அந்த மாதிரி ஒரு பக்கமாக எழுத்துக்கிட்டு கேட்டா சேர்த்து செல்ஃபி புள்ள சேர்த்து செல்ஃபி புள்ள அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் அந்த தாளத்தில் உடைந்து போன வீடு இருந்தது. ஆனால் உடையாத சந்தை இருந்தது. ஆனால் இப்போ உடையாத வீடு இருந்தது. ஆனால் உடைந்து போன சந்தை இருந்தது. இப்போ உடையாத வீட்டில் இருந்தது. தருவிதலை பயன்படுத்தித்தோம், மனிதர்களை நேசித்தோம். இன்று தருவிதலை நேசித்தோம், மனிதர்களை பயன்படுத்தித்தோம். இப்போ சொல்லுங்க, அந்த நவீன வார்த்தை என்ன செஞ்சது? ஒன்றும் சொல்லாதில்ல. நான் வரேம்மா. நன்றி. அதனா என்ன
எதிரில யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, வாங்கம்மா ஜாலி, வந்து தைரியமா பேசுங்க. குடிக்கமனருக்கும் இனிய மாலை வணக்கம். நறுவர்களே, எதிரணி பண்டிகை கீட்டிங் காதுன்னு ஏதேதோ சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த காலத்தில் தான் பண்டிகை என்பது அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு முதல் சாட்சி அன்றைக்கு இல்லாத அருமையான அருவிகள் கருவிகள் நம்பரத்தில் ஒன்று சேர்ந்திருக்குது. அதுக்கெல்லாம் மிஞ்சி போனா கூரகங்களை நேரா பாட்டலாம். நான் இன்னைக்கு வேலை காரணமாக படிப்பு காரணமாக உலகத்தில் என்ன மூலம் இருந்தாலும் நம்ம குடும்பத்தாருக்கு வீடியோ கால் மூலமாக பாட்டு சொல்லலாம். இது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. அட்டடு ஸ்விக்கி ஜொமேட்டோ நாங்கள் ஏன் வெளியே சாப்பிட்றோம் தெரியுமா? ஒன்றும் நேரம் இல்லை. அட்டடு எல்லாம் பாதுகாப்புக்கு தான். தீபாவளிக்கு ஒரு பையன் சொன்னான், அப்பா அப்பா இங்கே வந்து பாருங்க, இந்த சங்கு சக்கரம் இருக்கவே மாட்டிக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு உங்கள் அப்பா சொன்னார், டே கண்ணா, இது சங்கு சக்கரா, உங்கள் அம்மா கிட்ட முறுக்குறா, பட்டு வைக்கிறாரா அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கும்போது என்னையா பண்ணது? வெளியே தானே சாப்பிட்டாகணும். இன்னும் தெரிவிங்க. ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட எனக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும், செஞ்சு தாரியான்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அம்மா அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அம்மா மிளகு ரசம்னா மிளகு போடணும், தக்காளி ரசம்னா தக்காளி போடணும், பூண்டு ரசம்னா பூண்டு போடணும், அதிர்ஷ்ட என்னமா போடணும் அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்டங்க அப்பா, நீ ஒரு அதிர்ஷ்டத்தை சாப்பிட விட்டுட்டான்னா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும் போது ஸ்விக்கி ஜொமேட்டோ வரப்பிரசாதம் தானங்க. நவீன வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி பாதையிலும் வசதியான பாதையிலும் கொண்டு சென்று என்று கூறி என் வாரத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய வாழ்க்கையில் உற்சாகம் சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. என்னையா சாய் செஞ்சு சும்மா என்னையா அப்படி வாங்க காத்து சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நிலவுகளின் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம். கனவுகள் தினம் தினம் உலா போகும். உறவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். நடுவர் அவர்களே, ஞாபகம் எதிரணியில் பண்டிகை நாங்க, போட்டோ நாங்க, பலகாரம் நாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, என்னத்தையோ சொன்னாங்க. நான் பொழுதுபோக்கை பற்றி நான் சொல்கிறேன். அன்னைக்கு இந்த ஒரே பொழுதுபோக்கு சினிமா தாங்க. இன்னைக்கு மாதிரி 3 பேர் 2 பேர் மட்டும் போக மாட்டாங்க, ஒரு தெருவே போகும். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போய் டிக்கெட்டு கிடைக்குமா கிடைக்காதா இவ்வளோ அதிரம் பாருங்க. சிவமணி சாரோட ட்ரம்ஸ் கூட அப்படிதான் அந்த மகிழ்ச்சி இருக்காங்க. அந்த காலத்தில் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, தசராக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஆனால் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங், வீக்கெண்ட் ஷாப்பிங்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் மகிழ்ச்சி இருக்காங்க இல்லை, எதுவுமே அதிகமாக கிடைப்பதில்லை. அதிகமாக கிடைச்சா நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை மகிழ்ச்சியை கொடுக்காது.
இந்த காலத்தில் என்னத்தை குழந்தைங்க சாப்பிட்றாங்க? நூடுல்ஸ், பர்கர், ஷவர்மா, ஆக்ரோனின்னு என்னத்தையோ சாப்பிட்டாங்க. நான் அந்த காலத்தில் கமரக்கட்டு, பொருண்டை, கடலை பர்ஃபி, பொட்டுக்கடலைன்னு உணவே மந்தே உணவு வாழ்ந்தாங்க. அதுவும் நீயும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ லக்ஸ் பாக்ஸில் இருக்கிறத யாருக்கும் தராத, நீ ஒண்டி சாப்பிடு. எங்கே இருந்துங்க நமக்கு மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கும்? இப்போ இருக்கவங்க முதல்ல சமைக்க தெரிஞ்சாங்க. இட்லின்னு ஒன்று தட்டில் வைக்காங்க, அது இட்லி சொன்ன சட்னி கூட நம்பாது. குக் பண்ணி சாப்பிட சொன்ன ஆப்பிளை புக் பண்ணி சாப்பிட்றாங்க. சமைச்சு தட்டில் போடுமானா அந்த அம்மா நெட்டில் போடுது. அவன் என்னமோ கண்ணா பின்னான்னு கமெண்ட்டை போடுறான். மொத்தத்தில் அன்றைய வாழ்க்கை பொற்காலம், இன்றைய வாழ்க்கை போர்க்காலம். அப்படி சொல்லியே நூறையே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய வாழ்க்கையில் பொழுதுபோக்கு உணவு நயங்களை போட்டு வச்சாரு. சாய் கிருஷ்ணா, வாங்க காத்து சொல்லுங்க. What bro? It is very wrong bro. நீடுபடி அவங்களே இங்க இடத்துல நிற்காங்களா? அப்படி பாடி வந்துருக்கு. எடு கேட்டாலும் பழசு. நாங்கள் அந்த காலத்தில் அப்படி ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்களே, இலா காலம் பொற்காலம்னு. நீங்கெல்லாம் நவீன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மிஸ் இல்லை, கேன்று இல்லை, வயிறு ஊசன்றனால வயிற்றில் குட்டிக்க முடியுமா? முடியாது. புடி என்ன விரும்புன்னு பாடியா சொன்னார். எரே ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று போடுங்க. கேலண்டர் வேணா, கேக்கெட்டர் வேணா, வழி தெரியாமல் முழிக்க வேணாம். கூகுள் மேப் இருக்குங்க, ஓலாவை புக் பண்ணி கூட எங்கிட்டு போகலாம். வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்தது நவீன காலம் வரீங்க. ஏங்க அன்னைக்கு மூல பெண்கள்லாம் படராடு கஷ்டப்படுவேன், 8 கஷ்டப்படம் சுட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு வந்துச்சுங்க. அந்த காலத்தில் ஹாலுக்கோ அடுப்பா கடைக்கோ பெண்கள்லாம் ரன்னிட்டு அம்மா இட்டாங்க. அடிச்சிடுப்பாங்க ஜாட்பட்டு ஜொமேட்டோ சுகின்னு சும்மா எடியாடு சொல்லிக்கிட்டு மனசாட்சிக்கு பயந்துடு, கடவுளுக்கு பயந்துடு எல்லாம் அண்டு காலம். ஆனால் இப்போ சிசிடிவி கேமராக்கு பயப்படி இந்த காலம். கடைசியோடு சொல்கிறேன், எல்லாரும் கேளுங்க. மனித மல்லங்களை என்ட்ரிகள் மூலம் அகற்றி அந்த முட்டு போட்டு வைத்தது நவீன காலம். இதுதான் நவீனம். காலங்கள் புதிதாகும் போது மகிழ்ச்சியும் புதிதாகும். என்ன மக்களே மனசிலையோ? அதனால நவீன சிந்தனை நான் இன்றைக்கு தேவை என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நல்ல பேச்சு. ஆனா மக்களே உங்க தான் நம்ப முடியல. அன்றைய வாக்கிக்கோ கை தட்டுறீங்க, இன்றைய வாக்கிக்கோ கை தட்டுறீங்க. மக்களே உங்க கேட்குறேன், அந்த காதுக்கு வாக்கினா ஏன் தெரியுமா? எக்ஸசைஸ்னா ஏன் தெரியுமா? பிசியோதெரபினா ஏன் தெரியுமா? கட்டு வலி மூட்டு வலினா என்ன தெரியுமா? 85 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம நம்ம கற்று சாப்பிட்டு பேப்பர் பச்சாங்க. அங்கே செஞ்ச வேலையே எக்ஸசைஸ் இருந்துச்சு. மசாலாச்சுது, மாட்டினது, துணி அச்சு தோச்சுது, குஞ்சி கோலம் போட்டது, அதெல்லாம் உதப்பிச்சு. அப்போ பாட்டி சொன்ன காரி தூக்கமே வந்துச்சு. ஆனா இப்போ மொபைல் பார்த்து பார்த்து தூக்கமே போயிடுச்சு. அப்போ சாப்பிட்டா இப்போ ஆன்லைன்லி கேமரா
காட்டி இந்த வாக்கி நமக்கு வேகம் வழிகாட்டு வேகமும் உண்டாக செய்ததாம். பயணம் பாதுகாப்புக்கும் மாற்றத்திற்கெல்லாம் மதிப்புகளை மறுக்கூடாது. நன்றி, வணக்கம். எங்கள் இளம் சிந்தனையாளர்கள் தங்கள் தெளிவு, நம்பிக்கை மற்றும் திறமையை கொண்டு Hakuna Matata. என்ன அருமையான கானம். Hakuna Matata. உற்சாகம் பொங்குமே. கவலை ஏதுமில்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்வே ரொம்ப cool. அதிசம cool. Hakuna Matata. Yeah. Matata, Timon, Agumba, Aguna, Matata. கவலை ஏதுமில்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்வே ரொம்ப cool. அதிசம cool. Hakuna Matata. Timon and Pumbaa. Bing bing bam dam bam 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 bam. What's going on? Ding ding. Crazy. Ding ding. Bam bam. Ring ding 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 ring ding bam 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 ring ding 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 ring ding oh oh ring ding 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 ring ding bam 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 ring ding ding crazy. Ding ding. Break it. with the same energy. Now get ready to enter a world where imagination meets innovation and rhythm meets robotics. Wait with anticipation to witness a spectacular. பையம்மா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல மொட்டியம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணடிய காணாண்டி இந்த அண்ணா கிளி அடியால மரக்கிழவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ உண்டாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ உண்டாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி
What a delightful and energetic performance that was, trained by Mr. Ruben. The minions in the jungle had to fill the stage with joy, laughter, and vibe.